மேம் உங்ககிட்ட என்ன கேள்வினா, ஒரு பெண்ணாக நீங்க நம்மளுடைய எந்த திட்டத்தை வந்து நம்ம சார் சிஎம் சார் வந்து உங்களுக்கு பாஸ் பண்ண போது நெருக்கமா அப்படி அவ்வளவு க்ளோஸ் மை ஹார்ட் அப்படின்னு ஒரு திட்டம் சொல்லுங்களேன். எல்லா திட்டமுமே அப்படிதான். பெண்களுடைய மேம்பாடு, மகளிர் உயர்வுக்கான திட்டங்கள். இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை சொல்லலாம். அவர் முதலமைச்சருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு திட்டமா செயல்படுத்தி வர்றாரு. அதுவும் நம்முடைய துணை முதலமைச்சர் துறையின் மூலம் செயல்படுத்தப்படுகிறது அந்த திட்டம். இந்த இப்போ ஒரு திடீர்னு ஒரு நாள் காலையில 6:32 எல்லாருக்கும் ஒரே நேரத்துல 5000 வர வைக்கப்பட்டது பாருங்க. அன்னைக்கு எல்லாருமே நாங்க வேந்து போனோம், ஆச்சரியப்பட்டோம். என்னடா அப்படின்னு எல்லாருக்குமே வியப்பா இருந்துச்சு. அது எதிர்கட்சியுடைய சதியை முறியடிக்க செஞ்சாரு. அது ஒரு பெரிய விஷயம். இது இந்த திட்டம் பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரம் தந்திருக்கு. எல்லாரும் வங்கி கணக்குலையும் பணம் இருக்குங்க. இன்னைக்கு பண்டிகை காலத்துல பெண்கள் இப்ப வட்டிக்கு வாங்குறது இல்ல. அது போல மட்டும் இல்ல, எல்லார் குடும்பத்திலையும் முதலமைச்சரை சகோதரனாக, தன் பிள்ளையாக, தன்னுடைய குடும்பத்தில் உறவாக தான் நம்முடைய முதலமைச்சரை மகளிர் உரிமை தொகை பெறும் அத்துணை பெண்களும் அவர்கள் கருதுகிறார்கள் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதுபோல் அந்த விடியல் பயணம் அது வெறுமன சேமிப்பு மட்டும் இல்ல, ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பெண்களுக்கு பயணிக்கிற சுதந்திரத்தை தந்திருக்கு. அதுவே முந்தி கிடையாது. யாருடைய உதவியோ எதிர்பார்த்திருக்க வேண்டும். இன்னைக்கு நினைச்ச உடனே பஸ்ல ஏறி நான் போயிட்டு வந்துடுறேன், எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறாங்க. அந்த ஒரு சுதந்திரத்தையும் பெண்களுக்கு தந்திருக்கு. அதே போல தோழி விடுதியை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவும் நம்முடைய முதலமைச்சருடைய உன்னத திட்டம். முதல் ஆண்டுல முதலமைச்சர் அறிவிச்சாங்க எல்லா மாவட்டத்திலையும் பெண்களின் பாதுகாப்புக்காக தோழி விடுதி கொண்டு வருவோம்னு. உண்மையில எனக்கே அப்ப நம்பிக்கை இல்லை. ஏன்னா ஒவ்வொரு விடுதி கட்டுவதற்கும் அவ்வளவு கோடிக்கணக்கான நிதி ஒதுக்கீடு சொல்றாங்களேன்னு நினைச்சோம். ஆனா எல்லா மாவட்டத்திலும் இருக்கணும். குறிப்பா சென்னையில அதிகப்படியான எண்ணிக்கையில இருக்கணும். இங்கு முதல் தலைமுறை பட்டதாரியா வரைய பெண்கள் இங்கு வந்து வேலை செய்யறதுக்கு, படிப்பதற்கு, எக்ஸாம் எழுதுறது கூட குறுகிய கால தங்கி விடுதியா கூட அதை உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி பெண்களுக்கு ஏற்றவாறு இந்த துறையின் மூலம் அதுவும் செயல்படுத்தப்படுகிறது. அதுவும் எல்லா பெண்கள் பாதுகாப்பு மற்றும் அவளுடைய உயர்வுக்கான ஒரு திட்டமா செயல்படுகிறதுன்றதை நான் இங்கு definitely if a woman moves freely the society grows rapidly. So thank you so much once again to our CM. Thank you so much ma'am.